ஹலோ எவ்ரிவன். இது வந்து சாட்டர்டே மார்னிங்கு ஒரு 10:30 போல் வந்து லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, வெரைட்டி ரைஸ் ஏதாவது பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக தேங்காய் சாதம் பண்ணுறதுக்காக ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன். அதுக்கு சைட் டிஷ்ஷாக வந்து 2 எண்ணெய் கத்திரிக்காய் பொரியல், ஒன்று வந்து கேரட் பொரியல் வச்சிடலாம் அப்படின்றது வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. கேரட் பொரியலுக்கு சிம்பிளாக தாங்க, கொஞ்சோண்டு வெங்காயம், நல்லா 1 கப் அளவுக்கு வந்து கேரட் துருவுனது வந்து எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக வந்து கொஞ்சோண்டு சால்ட்டு, கொஞ்சோண்டு வந்து தண்ணி ஆட் பண்ணி மூடி வச்சோம்னா 5 நிமிஷத்தில் வந்து கேரட் பொரியல் வந்து ரெடி ஆயிரும். எண்ணெய் கத்திரிக்காய் வந்து ஏற்கனவே போட்டனால அதை நான் ஆட் பண்ணலை அதில். இது வந்து என்னதுன்னா 2 ஸ்பூன் அளவு நெய் எடுத்தாச்சு. அதில் கடலைப்பருப்பு, கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சம் வந்து முந்திரி பருப்பு, அப்படி இல்லைன்னா கடலைப்பருப்பு வந்து டேஸ்ட்டாக தான் இருக்கும். கடலைப்பருப்பு இருந்தாலும் போடலாம். இதோட வந்து கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுட்டு இதில் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் பொடி, கொஞ்சம் அளவு வந்து உப்பு கொஞ்சோண்டு போட்டுட்டு நல்லா துருவின தேங்காய் வந்து 1 கப் இல்லைனா 1.5 கப் அளவு வந்து எடுத்துகிட்டு இதோட ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டோம்னா வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்கு வந்து தேங்காய் ரெடி ஆயிடுச்சு. கேரட்டும் நல்லா வந்துருச்சு. 1.5 கப் அளவு வந்து நான் அரிசி வந்து ஊற வச்சு அதை நான் குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இது ஃபுல்லாமே மிக்ஸ் பண்ணிவிட்டு அவ்வளோதான், தேங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு. மூடி வச்சிடலாம் நல்லா. இப்போ நாங்கள் வழக்கம் போல் வந்து பக்கத்தில் ஒரு வந்து ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த ஏரியா பேர் வந்து சிலிக்கான் ஆசிஸ். இதில் 1 BHK வந்து இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தோம் நெட்டில். சரி, பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்றதுக்காக போயிட்டுருக்கோம். இந்த ஏரியாவில் வந்து வழக்கம் போல் வந்து நிறையா ஷாப்ஸ் இருக்குது, நர்சரி இருக்குதுன்னு கேள்விப்பட்டோம். எல்லாம் இருக்குது. சரி, உள்ளே வந்து ஸ்பேசியஸாக இருக்கான்றதை பார்க்குறதுக்காக தான் போகணும். ஏன்னா ஒன்று இருந்தால் ஒன்று இருக்க மாட்டேது. இங்கே ஃபுல்லாமே ஏரியா சரௌண்டிங் வந்து பிடிச்சிருச்சு. ஃபார்மசிலேருந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாமே எங்களுக்குள்ளே இருந்தது. ஸோ சரௌண்டிங் ஏரியா வந்து நல்லா பிடிச்சிருந்துச்சு. ஏரியாவும் ரொம்ப டீசெண்டாகவும் இருந்தது. பில்டிங் ஆல்மோஸ்ட் வந்தாச்சு. இதோட ரெண்ட்டு பார்த்திங்கன்னா வந்து 1 இயருக்கு வந்து 55K AED, 55,000 AED வந்து நம்ம செக்காக கொடுத்துருக்கலாம். நம்ம ஊரில் வந்து மந்த்லி பே பண்ணுவோம், இங்கே வந்து செக்கு தான். ஒரு 6 மந்த் 4 மந்த்ஸ்க்கு வந்து செக்கு எவ்வளோ மந்த்ஸ் தேவையோ அதுக்கு அந்தளவுக்கு வந்து செக் கொடுத்துக்கலாம். இதுதான் வீடு. உள்ளே என்ட்ரானது வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் இருந்தது. ஹால் வந்து ரொம்ப நீளமாக பெருசாக இருந்தது. அதுக்கு ஆப்போசிட்டாக வந்து கிச்சனும் பெட்ரூமும் இருந்தது. கிச்சன் ரொம்ப சின்னதாக, ஒரே ஒரு ஆள் தான் நிற்க முடியும் அந்த அளவுக்கு இருந்தது. பெட்டு வந்து நீ ஒன்று தான் போடணுன்றதை வந்து ரூல்ஸாக வச்சு கட்டின மாதிரி இருந்தது. இந்த வந்து பால்கனி ரொம்ப பெருசாக இருந்தது. இந்த பால்கனி கட்டின இடத்துல வந்து ரூமை கொஞ்சம் பெருசாக ஆக்கியிருக்கலாம், இதுதான் சொல்லி நாங்கள் சிரிச்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்து வீடு நல்லா தான் இருந்தது கண்டிப்பாக. ஆனால் எங்களுக்கு பத்தாது. ஏன்னா இப்போ இருக்கிற நாங்கள் திங்ஸ் வந்து 2 BHK அளவுக்கு தான் நாங்கள் திங்ஸ் வச்சுருக்கோம். ஸோ அட்லீஸ்ட் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்ற மோட்டிவில் தான் வந்தோம். ஏன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து நல்லா 1000க்கு மேலே போட்டிருந்தோம். சரி, 1000க்கு மேலே ஸ்கொயர் ஃபீட் போட்டிருக்கானே, 1 BHK பெருசாக தான் இருக்கும் அப்படின்றதுக்காக வந்து பார்த்தோம். ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக இருந்தது. ஹால் பெருசாக தான் இருந்தது, ஆனால் கிச்சனும் ரூமும் வந்து பிடிக்கலை. இது வந்து காரிடார், அதெல்லாம் நீட்டாக தான் இருந்தது. அப்பார்ட்மெண்ட் ரொம்ப நீட்டாக தான் இருந்தது. 2 BHK அவைலபிள் இல்லைன்ட்டாங்க. செம்ம வெயிலுங்க வெளியில். ஐஸ்கிரீம் வேறு கேட்டுகிட்டே இருந்தான். சரி, அதெல்லாம் முடியாதுடா அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே வந்து வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி கொடுத்தாச்சு. 2 பேரும் வந்து ரொம்ப பசி வேறு, நல்லா சாப்பிட்டாங்க ஃபுல்லாக. ஸோ கடைசியில் வந்து இந்த வீடை வந்து கண்டிப்பாக வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டோம் நாங்கள். இப்போ மைண்டில் ஓடிட்டுருக்கிறது அந்த அல்வார்க்குவால 2 BHK பார்த்தது மட்டும் தான் நாங்கள் ஹோலில் வச்சுருக்கோம். நாங்கள் லன்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து எண்ணெய் கத்திரிக்காய், கேரட் பொரியல், நல்லா ஆயில் இதாகி நல்லா கொஞ்சம் மூடி வச்சோம்னா வெரைட்டி ரைஸ் நல்லாயிருக்கும். ஸோ கொஞ்சம் நல்லா சூடாகவே தான் இருந்தது. இது வந்து ஒரு ஈவினிங் ஒரு 5 o'clock. 2 பேர் பயங்கர டயர்டில் தூங்கிட்டு இருந்தாங்க. சரி, பிரியாஷ்க்கு வந்து ஏதாவது ஒர்க் ஷீட் கொடுத்து அவனை ஹோம்ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்காக வந்து ஏதாவது பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்காக பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இருந்தேன். மெயினாக இதுக்காக தான் வாங்கினது. ஆனால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை வாங்கினதுலேருந்து வந்து அந்த கையில் வந்து எழுதி கொடுத்து நீ எழுதுடான்னு சொல்கிறது வந்து அந்த ஒரு மண்டவலி தீந்துருச்சு. ஸோ புதுசாக அந்த ஃப்ளாஷ் கார்டு ஆகட்டும், வேர்ட்ஸ் வந்து அவனுக்கு புதுசாக வந்து இன்ட்ரோ கொடுக்கும்போது ஈஸியாக வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து அவனுக்கு சொல்லித்தரது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஸோ எல்லோரும் குழந்தைங்க இருக்கிற வீட்டில் வந்து இது இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இது வந்து ட்ரேஸ் பண்ணுறது லைனு. இந்த ஒரு ஒர்க் ஷீட்டை டவுன்லோட் பண்ணேன். எல்லாமே வந்து நான் மொபைலே தான் நான் பண்ணுறேன். எதுவுமே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணணும்லாம் தேவையே இல்லை. இதெல்லாம் எல்லாமே வந்து மொபைலில் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிவிட்டு அவனுக்கு என்ன ஒர்க் ஷீட்டு எதுன்றது மார்னிங்கே நான் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு பிரிண்ட் அவுட் வந்து மட்டும் ஈவினிங் எடுத்து வச்சுருவேன்.
2 பேரும் எந்திரிச்சோடனே கண்டிப்பாக கேட்குற விஷயம் வந்து ஸ்நாக்ஸ் கேட்பாங்க. ஸோ அது எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி வந்து ஏதாவது ப்ரிப்பேர் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்கிறதுக்காக சிக்கன் நகெட்ஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்கு வந்து எடுத்து வச்சுருந்தேன். இது வந்து ரெடிமேடு தாங்க. இதை நான் ரெகுலராக கொடுக்க மாட்டேன். பட் வந்து ரேராக இது கொஞ்சம் காசு கூடனாலும் வந்து கெமிக்கல் எதுவும் ஆட் பண்ணாததாக பார்த்து வந்து நான் ரேண்டமாக கொடுப்பேன். எப்போயாவது வந்து கொடுப்பேன் நான். இது வந்து சிக்கன் மோல்டில் வந்து நம்ம வச்சுட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி குக் பண்ணி இது கொடுத்துரும். இது டோட்டலாக வந்து 13 நிமிஷத்துலேயே முடிஞ்சிருங்க. நடுவில் வந்து ஷேக் பண்ணுறதுக்கு வந்து ஷேக் ஆப்ஷன் கொடுத்தோம்னா வந்து நடுவில் வந்து ஷேக் பண்ணுறதுக்காக வந்து அதை அலாட் பண்ணும். ஸோ அந்த சவுண்டு கேட்டோன்னே நடுவில் லைட்டாக ஷேக் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து உள்ளே வச்சிடலாம். ஆயிலே இல்லாமல் நல்லா சூடாக மொறுன்னு நல்லா டார்க் ப்ரௌனிஷில் சூப்பரான ஒரு சிக்கன் நெகட்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மேலே வந்து நல்லா க்ரன்ச்சியாக இருந்தது. ஸோ இதனாலே வந்து நான் வந்து ஏர் ஃப்ரையர் வாங்கினது. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. மெயினான விஷயம்னா எண்ணெய் இல்லாமல் கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கெலாம். நல்லா 2 பேரும் சிக்கன் நகட்ஸை கூலாக சாப்பிட்டுட்டு இவருக்கு வந்து இந்த ஷீட்டை கொடுத்துட்டேன் நான். இதை முடிச்சுட்டு நீ வந்து விளையாட போன்னு சொன்னேன். சரி விளையாட போகணுன்றதுக்காக இன்ட்ரெஸ்ட்டாக அதை பண்ணிகிட்டு இருந்தார். இதை முடிச்சுட்டு வந்து நான் வேர்ட்ஸ் சொல்லித்தருவேன். கொஞ்சம் அந்த ஃப்ளாஷ் கார்டு மாதிரி வந்து காட்டி அதை கொஞ்சம் சொல்லித்தருவேன். ஆல்ரெடி தெரிஞ்சதை வந்து ரிப்பீட் பண்ண சொல்லுவேன். புதுசாக வந்து நான் நியூ வேர்ட்ஸை வந்து இன்ட்ரோ கொடுப்பேன் உனக்கு. மறுநாள் வந்து அதை வந்து ரிவைஸ் பண்ணுவேன். இது முடித்தோடனே வந்து விளையாட போயிட்டார். மறுநாள் வந்து மதியம் வந்து சரி சிக்கன் பிரியாணி பண்ணலாம் அப்படின்றதுக்காக வந்து மார்னிங்கே வாங்கிட்டு வந்து வச்சுட்டாரு. இது வந்து சம்பா அரிசியில் வந்து தலப்பாக்கட்டி ஸ்டைலில் வந்து பண்ணுறது இது. பட் அந்தளவுக்கு இல்லைனாலும் வந்து இது என்னுடைய ஓன் ஸ்டைலு. நான் பிரியாணிக்கு போடுற சிக்கன் வந்து தனியாக வந்து ஸ்பைசி ஆட் பண்ணி அதை வந்து மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி வச்சுருவேன் நான். இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணேன்னா வந்து கொரியண்டர் பவுடர், சில்லி பவுடரு, கரம் மசாலா பவுடரு, கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 3 ஸ்பூன் அளவு வந்து கேர்டு, இது எல்லாமே வந்து இப்போ இது பண்ணி மிக்ஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் வந்து வச்சுருவேன் ஃப்ரிட்ஜில். இது நல்லா வந்து உள்ளே வந்து மசாலாலாம் இறங்கட்டும் அப்படின்றதுக்காக இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து சிக்கன் 65 ஃப்ரைக்காக வந்து தனியாக மசாலா போட்டு வச்சாச்சு. இது எல்லாமே இது என்னுடைய ஓன் வே ஸ்டைல் தான். இதில் கொஞ்சம் சில்லி பவுடர், கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கார்ன் பவுடர் வந்து சம்டைம் ஆட் பண்ணுவேன். இல்லைன்னா வந்து அரிசி மாவு பவுடர் ஆட் பண்ணிடுவேன். அரிசி மாவு கொஞ்சோண்டு ஒரு 3-4 ஸ்பூனு, கடலை மாவு வந்து 1 ஸ்பூனு, கொஞ்சோண்டு லாஸ்ட்டாக வந்து லெமன் ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து உப்பு எல்லாத்தையுமே வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இதையுமே வந்து ஒரு 1 ஹவர் வந்து ஊற வச்சுருவேன். பிரியாணி பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. தேங்காய் எண்ணெய் 3 ஸ்பூனு, நெய் வந்து 2 ஸ்பூனு, பட்டை, கிராம்பு, அந்த இது பிரியாணி இலை இதெல்லாம் போட்டுட்டு இதில் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச சின்ன வெங்காயம் ஒரு 10, பெரிய வெங்காயம் 1, ஒரே ஒரு வந்து பச்சை மிளகாய், உரப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போடலாம். நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறனால வந்து காரம் வந்து கம்மியாக தான் போட்டிருக்கேன். நான் கொஞ்சம் லைட்டாக வந்து கொதித்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக வதக்கிட்டு தக்காளி பேஸ்ட் வந்து அதில் ஆட் பண்ணுவேன். நான் இதில் வந்து ஆட் பண்ணுவாங்களான்னு எனக்கு தெரியாது, ஆனால் நான் வந்து ஆட் பண்ணுவேன். ஆல்ரெடி ஊற வச்சுருந்த வந்து அந்த சிக்கனை வந்து இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆட் பண்ணிவிட்டு நல்லா கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியை நல்லா வெளியில் வர்ற அளவுக்கு அதை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டேன். சைட் பை சைடு வந்து ரைட்டாக வந்து ரெடி பண்ணியாச்சு. முட்டை பாயில் பண்ணுறதுக்கு வந்து ஒரு 4 பீஸ் வந்து எடுத்துகிட்டு பாயில் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இது வந்து இந்த ஸ்டேஜுக்கு எண்ணெய் வந்து மேலே வரணும். அந்த ஸ்டேஜுக்கு வந்து வந்தோடனே இதில் முந்திரி பருப்பு, பட்டை இலை, கிராம்பு இதெல்லாம் வந்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இதில் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா இந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறம் வந்து கரம் மசாலா பவுடர் லாஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து கொஞ்சோன்னு ஆட் பண்ணுவேன். இது வந்து நல்ல ஸ்மெல்லை கொடுக்கும். அதனால் வந்து லாஸ்ட்டாக வந்து நான் அதை கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். நான் இது நல்லா கொதித்ததும் வந்து புதினா வந்து இப்போ கொத்தமல்லி இதை வந்து சின்னதாக நறுக்குனதை வந்து ஆட் பண்ணிவிட்டு ஏற்கனவே வந்து தயிர் எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் இதில் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு லெமன் ஜூஸ் வந்து 1-1.5 அளவு வந்து ஃபுல் லெமன் எடுத்து அதை ஆட் பண்ணியாச்சு. இதுக்கு தேவையான அளவு வந்து வாட்ரு, உப்பு ஆட் பண்ணிவிட்டு கடைசியில் வந்து இந்த அரிசி நல்லா வந்து ஒரு 20 நிமிஷம் ஊற வச்ச அரிசியை வந்து இதில் ஆட் பண்ணியாச்சு. நல்லா கழுவிட்டு முடிஞ்சதும் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வெயிட்டான ஒரு விஷயம் மேலே வச்சுட்டு தம் பண்ணுறதுக்காக வந்து தோசை தவா வந்து இந்த மாதிரி சைடில் வச்சாச்சு. கொஞ்சம் நல்லா அந்த தோசை தவா வந்து நல்லா சூடானதும்
இந்த ஸ்டேஜ் அந்த அரிசி வந்து மேலே தெரியணும், அந்த ஸ்டேஜுக்கு வந்து அந்த டவாவில் வந்து வச்சாச்சு. இதில் கடைசியில் வந்து நெய் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நல்லாவே க்ளோஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த நெய்யை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கு டம் பண்ணிட்டோம்னா அது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிடலாம். சிக்கன் 65 வந்து பொரிக்க ஆரம்பிச்சிட்டேன் நான். கடைசியில் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கான இன்க்ரீடியன்ஸை வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. என்னுடைய வீடியோ வந்து கண்டினியூஸாக பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.